ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக 5ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது. அதனால் என்ன விதமான மாற்றங்களோ என்ன விதமான பலன்களோ இந்த மிதன ராசி நேயர்கள் அன்பர்கள் அனைவரும் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கிருஷ்ணர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் வந்து கேது, அஷ்டமஸ்தானத்தில் வந்து சூரியன், புதன், பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி, தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன், ராகு, அயன சைன போகஸ்தானத்தில் வந்து குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன தேதியில் எங்கெங்கே அமருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் வந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு. அதே போல் 11/2/2025 அன்று அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மேலும் 12/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு. மேலும் 21/2/2025 அன்று ராசியிலிருந்து செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு. மேலும் 26/2/2025 அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் இந்த மாதம் முழுக்க இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடாமுயற்சியோடு இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. இதனால் எதிலுமே மிக கவனமாக ஈடுபடுவது நல்ல ஒரு விஷயமா இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் சுக்கிரன் சஞ்சலம் செய்யும் போது பேச்சு இனிமையும் சாதுர்த்தியும் இவற்றால் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடிய உங்களுக்கு சுக்கிர பகவான் உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து, மனை, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தாமதம் உண்டாகும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானம் வழக்கத்தை போலேயே இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் பணி நிமித்தமாக பிரயாணம் செய்ய நேரிடுங்க. குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படக்கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரத்து அப்படிங்கிறது உங்களுடைய கைக்கு வர தாமதப்படும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே குறையும். மேலும் வேலை போல குறையும். உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். திடீர் செலவு உண்டாகும் கூடும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இரக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க. மேலும் எல்லா காரியங்களுமே அனுகூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றும் கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமாக லாபம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையிலும் முழு கவனம் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். மேலும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த பதிவை வந்து மிதுன ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். நல்ல பலன் அந்த கிருஷ்ணர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 25, 26. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 18, 19 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள்லாம் ஒரு சில விஷயம் நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ல் இருந்த செவ்வாய் வக்ரம் பெற்று ராசியில் இருக்கிறாரு. மேலும் விரயஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருக்கிறாரு. மேலும் 8வது இடத்துல மறையும் புதன் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை அளிப்பார். வருமான சிக்கல் இல்லாமல் இருக்கும். எதையும் நுட்பமாக திட்டமிடுவீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகள் பலிக்குங்க. உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. மேலும் உத்தியோகத்தில் உயர்வுக்கு உயர் அதிகாரிகள் உதவுவாங்க. கிளை தொழில் தொடங்குவீர்கள். மேலும் ராசிக்கு 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் ராசியில் வக்கரம் பெறுவதன் மூலமாக புதிய வெளிச்சம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயார் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுது. நீங்கள் வேலை செய்யும் உத்தியோகம் என்று அதிகமாக நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவுகள் இருக்கும். மேலும் சுகங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய் கனிந்து பழமாவது போன்ற இனிய பயணங்களை கனவில் மட்டுமே உங்களால் காண முடியும். உங்களுடைய திறமையின் காரணமாக பொருளாதார சிக்கல்கள் சீராக்கப்படும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் உயர்வும் ஏற்படுவது தாமதப்படுங்க. முழு மனதோடு உங்களுடைய வாடிக்கையாளர்களை உங்களுக்கும் நிறைவான நிறுவனங்களுக்கும் சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது வழங்குவாங்க. தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படும். தாமதமான திருமணங்கள் குறைந்த அளவு கூட்டத்தோடு நடந்து முடியும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதப்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ற நல்ல பணிகள் கிடைக்கும் என்றாலுமே ஆர்டர் வர தாமதமாகும். மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற தாமதமாகும். பொருளாதார நிலை மற்றும் குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையக்கூடும். இன்னும் சிலருக்கு பணி நிமித்தமாக செல்ல வேண்டிய வெளியூர் பயணங்கள் போக்குவரத்து தடைகளால் தாமதப்படும். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண இயலாது. இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழ நேரிடும். உறவுகளை பிரிந்து இருக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுக்திகளை கைவிடுவது ரொம்ப நல்லது. மேலும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி கொடுக்கும். மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணி ஆட்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாராட்டு அப்படிங்கிறது அதிகப்படியாக குவியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கும். பயணங்கள் தாமதப்படும். அதன் மூலமாக நன்மைகள் குறையும். உங்கள் செயல்திறன் கூடும். பல வழிகளிலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பண பிரச்சனைகள் எழும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள், பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஆதரவு பணியில முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கும். வேலை பளுவும் கூடுதலாக உங்களுக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு வாகன யோகம் குறையும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை கொடுக்கும். முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம். மேலும் குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படும். விவசாயிகளுக்கு அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நாம் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவங்க நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக
பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.